வணக்கம், வெல்கம் டு ஆக்டிவ் ஹெர்பல். தலைமுடி அடர்த்தியாக கருக்கருன்னு நீளமாக வளரணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய டிப்ஸை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஆனால் எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொன்னால் அது 100% இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிப்ஸு ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸ் எல்லாருக்குமே பொதுவானது தான். ஏன்னா இதை நம்ம ஷாம்பு பேஸில் பண்ண போகிறோம். அதே டைமில் அதில் மூலிகையை ஆட் பண்ணி நம்ம ஷாம்பு தயாரிக்கிறதுனால இந்த பேக்கை நீங்கள் தலைக்கு தேய்ச்சி குளிக்கும் போது உங்களுக்கு தலைமுடியில் இருக்க அழுக்கும் போகும். அதே டைமில் முடியை 100% உங்களுக்கு நீளமாகவும் கருகருனும் புதுமுடி வளர்கிறதுக்கும் இது உதவியாக இருக்கும். இது ஆண்கள் பெண்கள் 2 பேருமே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான டிப்ஸு. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதனால் நம்ம போடுற அழகு ஆரோக்கிய குறிப்புகள் உங்களை அடையிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போ மட்டும் நீங்கள் ஒரு முறை தலைக்கு தேய்ச்சி நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்கள் முடி உதிர்தல் பிரச்சனைன்றது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். அந்த அளவுக்கு இந்த ஷாம்பு இயற்கையானது. அதே டைமில் முடி உதிர்தலை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணி உங்கள் முடியை ரொம்ப நீளமாக வளர வைக்கக்கூடிய 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. இது கூட வீட்டில் இருக்கிற ஆலுவேரா செடியிலேருந்து ஒரு 2 ஸ்பூன் இருக்கிற மாதிரி ஜெல் எடுத்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு செடி இல்லைன்னா வெளியில் விற்கிற பியோர் ஆலுவேரா ஜெல் வாங்கிட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பிலை, அதாவது ஒரு 15 20 இலைகள் இருக்கிற மாதிரி வேப்பிலை எடுத்துக்கோங்க. இது கூட செம்பருத்தி இலைகள், எந்த செம்பருத்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, இது அடுக்கு செம்பருத்தி பூவோட இலைகளாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை இது ஒத்த செம்பருத்தி இருக்குதுங்களா அந்த மாதிரி பூவோட இலைகளாக இருந்தாலும் பரவாயில்ல, இது ஒரு 10 இலைகள் எடுத்துக்கோங்க. மொத்தம் 4 பொருட்கள் தான். இது அந்த அளவுக்கு 100% உங்கள் முடி உதிர்தலை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணக்கூடியது. அதாவது ஆலுவேரா ஜெல் 2 ஸ்பூன், வெந்தயம் 2 ஸ்பூனு, வேப்பிலை 10 15 இலைகள், அதே மாதிரி செம்பருத்தி இலைகள் ஒரு 10. இது 4த்தையும் போட்டு நீங்கள் மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நல்லா அரைச்சிடுங்க. இந்த பேஸ்ட்டை உங்கள் தலையோடைய ஸ்கேல்பில் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. இது நல்லா உங்கள் தலையில் அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊறட்டும். கோல்டு, சைனஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க இதை நீங்கள் வெதுவெதுப்பான தண்ணி போட்டு நீங்கள் அதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்கள் தலையில் அப்ளை பண்ணலாம். வச்சு இந்த பொருளாலே உங்கள் தலையை வாஷ் பண்ணிடலாம். இதுக்காக தனி ஷாம்பு போட வேண்டிய அவசியமே கிடையாது. இது அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நுரை வளத்தை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி அழுக்கையும் நீக்கிடும். உங்கள் தலையில் எப்படிப்பட்ட முடி உதிர்தல் பிரச்சனை இருந்தாலும் அத்தனையும் நீக்கி ரொம்ப லாங்காக வளர செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஷாம்பு பேஸ் ரெமடி இது. நிறைய பேர் எனக்கு ஷாம்பு சொல்லும் நிறைய இருந்தாங்க. அதுக்கான ஒரு ஈஸியான தீர்வுன்னு சொன்னால் இதை சொல்லலாம். நீங்கள் அப்புறம் எந்த கண்டிஷனரும் நீங்கள் போட தேவையில்லை. இதை மட்டும் நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சிட்டா போதும். உங்கள் தலைமுடி உதிர்தல்ன்ற பிரச்சனை உங்கள் வாழ்நாளில் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி முடியும் ரொம்ப நல்லா நீளமாக வளரும். ஆண்களாக இருந்தாலும் முடி உதிர்தல் பிரச்சனை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகி அவங்களுக்கும் முடி நல்லா புதுமுடி வளர்றதை நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி நிறைய அழகாரோக்கிய குறிப்புகள் நம்ம சேனலில் காத்துட்ருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு நன்றி.